வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ அண்டு எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் வந்து நம்ம இன்வாய்ஸில் எப்படி கொண்டு வர்றது, அதாவது டிடிஎல் இல்லாமையே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேலி பிரைம் வழியாக இன்வாய்ஸும் அண்டு இவே பில் பார்த்திங்கன்னா வித்தின் செகண்டில் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி டேலி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40% ஆஃபர் கொடுக்குறோம். இல்லை நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 100% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரியிற ப்ரோமோ கோடுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கங்க. நார்மலாக நீங்கள் 4.1 ரிலீஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F11 ஃபியூச்சரில் போயிட்டு மோர் டீட்டெயிலில் போயிட்டு உங்களுக்கு எம்எஸ்எம்இ டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து லோயர் வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன் தான் இது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி போயிடணும். அதாவது ஆல்ட்டுக்கே கொடுத்துட்டு கம்பெனி போயிருங்க, ஆல்ட்ரு போயிருங்க. ஆல்ட்ரு போயிட்டதுக்கப்புறம் இந்த மெயிலிங் நேம் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சென்னை 100 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வரும். அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற எம்எஸ்எம்இ உதயம் நம்பர் வந்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எம்இ வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸை கிளிக் பண்ணிக்குவோம். சேல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிரிண்ட்டு போய்க்குவோம். பிரிண்ட்டு போயிட்டு கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பாருங்கள். ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்எஸ்எம்இ நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒரு ஷார்ட் சொல்யூஷன் தான். அதாவது நீங்கள் ஒரு லோயர் வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுட் லைசன்ஸ், அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து இன்வாய்ஸில் வந்து அந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸோட நம்பர் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன் இதில் இருக்காது. ஸோ அதுவும் சேம் இதே கேட்டகரி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்டுக்கே கொடுத்துட்டு ஆல்டர் போயிட்டு இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் வி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தா சேவ் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம போய் வவுச்சரில் போயிட்டு பிரிண்ட்டு போயிட்டு கரண்ட் போயிட்டு ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். எம்எஸ்எம்ஐ நம்பர் அண்ட் தென் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர். இந்த ப்ராப்ளம் உங்கள் கம்பெனியில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.